தென் தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல சுரண்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் டி ஜெய்சிங் அவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகஸ்துதி செய்யலாமா? முகஸ்துதி என்றால் என்ன? அது எப்படிப்பட்ட பண்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு தந்து அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 5வது வசனத்தில், பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். அதே போல நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 23வது வசனத்தில், தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, முகஸ்துதி எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர் நல்ல மனிதர், இந்த மனிதர் நல்ல ஊழியக்காரர், நல்ல உதவி செய்வாரு, அவரு இப்படி இப்படி அப்படி இப்படின்னு மனுஷனை புகழவே கூடாது. அந்த காரியத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த தாளந்தை, அந்த கிருபையை தந்தவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ புகழ் யாருக்கு போய் சேரணும்? மனுஷனுக்கு போகக்கூடாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவர் உதவி பண்ணுறாரு, இவர் உதவி பண்ணுறாரு, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு முகஸ்துதியை செய்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி வேதத்தில் காம்ப்ரமைஸாக இருக்கக்கூடாது, முகஸ்துதி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேதத்துக்கு விரோதமாக, வேதத்துக்கு முரமா பேசுறாங்கன்னா அவங்களை கடிந்து கொள்ள வேண்டும். முகஸ்துதி பார்த்துட்டு ஐயோ அவர் நல்ல மனுஷன், அவர் வேதத்தை புரட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓய்ந்திருக்க கூடாது. முகஸ்துதி பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சொம்பு தூக்குறதுங்கிறது யாருக்கும் அப்படி தூக்கக்கூடாது, தப்பு. புரியுதுங்களா? இவர் நல்லவரே அப்படின்னு சொல்லவும் கூடாது. நான் நல்லவன்னு என்ன நானே சொல்லக்கூடாது. ஆண்டவரை தவிர யாரும் இந்த உலகத்தில் நல்லவனே கிடையாது. அவனவன் சுய இச்சையின்படி தான் நடக்கிறான். இன்னைக்கு பார்த்த ஒரு வீடியோவை, தூத்துக்குடி கேபா அப்படிங்கிறவரு, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாரு. எப்படி பண்றாரு, எப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னா, பட்டணம் பொடியை விற்று இது பண்ணியிருக்கிறாரு, அதுல ஒரு பதவி வாங்கியிருக்கிறாரு. பட் அது ஆண்டவர் கொடுத்த பதவியா அப்படின்னு அனலைஸ் பண்ணணும்ல. முகஸ்துதியை அதில் பண்ணணும், தேவையே இல்லாத காரியம். ஆண்டவர் தான் ஒரு அதிகாரியையோ ஒரு மனுஷனையும் அங்கீகாரம் பண்ணுவது ஆண்டவர். புரியுதுங்களா? அது ஆண்டவருக்கு அந்த புகழ் சேரணும். பட் இப்படி வச்சுக்கிட்டு அவரு பேரும் அந்த அவரு நல்ல ஒரு 4 தெரிஞ்சவர், இவரு அவரு 1000 தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னா தவறு இல்லை. முகஸ்துதியை பார்க்கக்கூடாது. வேதம் வாசிக்கிறதோடு இருக்கக்கூடாது, அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அந்த வார்த்தை நமக்குள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தான் புகழ் சேரணும், ஆண்டவருக்கு தான் மகிமை சேரணும். ஏன்னா எனக்கு மறைமுகமாய் தந்த ஆக்சிஜன் பெருசு, எனக்கு தந்த காற்று பெரியது, எல்லாம் பெரியது, எனக்கு எல்லாம் கொடுத்தது அவரு. பூமிக்கு அடியிலிருந்து தண்ணி தருகிறாரு, அதுக்குள்ள இருக்கு அப்படி 100 அடியில் தண்ணி இருக்கு அப்படிங்கிற அந்த தண்ணியை எனக்கு தராரு. புரியுதுங்களா? அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காலையில உதிக்கிற சூரியன் உதிக்காம போச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை அதோகதி தான். அப்போ யாரை பெருமைப்படுத்துவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பெருமைப்படுத்தணும். முகஸ்துதி பண்ணவே கூடாது. இவர் நல்லவர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நீங்க கவனமாக இருங்கள். யாரையும் சரி, உங்களுடைய சகோதரர்கள் ஒருத்தரை காயப்படுத்தி ஒருவரை பெருமைப்படுத்தி இவன் நல்ல வேலை செய்யறான், அவன் நல்ல வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லவே கூடாது. அவன் விளைவினத்துல விட அவன் செய்யறான், அவனுடைய திராணிக்கு தக்கதாக அவன் வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு விட்டுறணும். பரவாயில்ல அப்படின்ட்டு யாரையும் முகஸ்துதி செய்யக்கூடாது தான் வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் எப்படி சொல்றாரு? 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மேல வசனம் இருக்கிறது, மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. பார்த்தீங்களா? பவுல் பெரிய ஆளு, பெரிய ஊழியக்காரரு, பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளலை. ஆண்டவருக்கு அந்த மகிமை செலுத்தப்பட்டது. அதே போல பேதுரு போறாரு, ஒரு இடத்துக்கு போகிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது பவுலும் சீலாவும் போறாங்க. இவரு உன்னதமான தேவனுடைய குமாரன், உன்னதமானவருடைய ஊழியர், நம்மளை ரட்சிக்கும்படி நம்மளுடைய சுவிசேஷத்தை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றா. டகார்னு
கடிந்து கொள்றாரு. பெருமை யாருக்கு போகணும்? நமக்குள்ள தற்பெருமை முகஸ்துதி வந்துட்டுனாலே நம்ம ஆவிக்குரிய வறுமையில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரை சிங்கிச்சான் போடுறதுனாலே ஆவிக்குரிய வறுமையில போயிட்டோம், பாதி வறுமையா போயிட்டு இனிமேல் மீதி வறண்டு போகும், வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்வு வறண்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகம்